ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இப்போ இருந்துக்கிட்டு நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அது எதனாலனா அவங்க இத்தனை வருஷமாக அவங்க ஸ்கூலில் வந்து நேர்மையோட வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு இப்போ வேலை கிடைச்சிருக்கு. அது மூலயமா இப்போ அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக தீரப்போகுது. இப்போ வந்து மல்லி வந்து இப்போ பெரிய பதவியில் இருக்காங்க. அதனால் இத்தனை நாளாக அவங்க அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் முன்னாடி இப்போ அவங்க வந்து கௌரவமாக நிற்க போகிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய படிப்பு தான். இப்போ தான் எல்லாருக்குமே புரிய வருதோ என்னவோ தெரியலங்க. எப்போவுமே இந்த சீரியலில் நம்ம கஷ்டமான கண்டென்ட்டை மட்டும் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுதாங்க இல்லை, எல்லாமே அதெல்லாம் போய். ஏன்னா ஒரு பொண்ணு படித்தா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நம்ம மல்லி மூலியமா எல்லாருக்குமே நிரூபணமாகுது. நான் நினைக்கிறேன், நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அந்த ஆர்டரை வந்து ஆஃபீஸர்கிட்ட போய் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கிட்டையும் அவங்கள இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக வந்திருக்கவங்க, எல்லாருமே நேர்மையோடும் நல்லதோடையும் நடந்துக்கணும், அப்போ தான் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிட்டு மல்லியை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருக்கும் இனிமேல் சந்தோஷம் தான், நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதை கெடுக்கிறதுக்குன்னே அந்த இடத்துல யாரையாச்சும் ஒருத்தர் இந்த ராஜேஸ்வரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அங்கேயும் ஒரு பிளாக் ஷீப் இருக்குது. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது போக போக தான் தெரிய போகுது. அதுக்கப்புறம் மல்லி இந்த அந்த ஆர்டரை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் வர சொல்லி, இங்கே வந்து எனக்கு வேலை கிடைச்சிச்சு, இனிமேல் நம்ம கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது, இனிமேல் நம்ம எதுக்கும் கவலையே பட தேவையில்லை, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேலும் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை, நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கறதுக்காக தான் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, இனிமேல் நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லதுக்கு மல்லி, நல்லது, இனிமேல் உங்கள் கஷ்டம் எல்லாம் தீரதான் போகுது, இனிமேலாச்சும் சந்தோஷமாக இரு, ஏன்னா இத்தனை நாளாக நீ ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட, இனிமேலாச்சும் கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதை வந்து விஜய் கிட்ட சொல்ல, நான் தான் வேலைக்கு போகிறேனே, அது பத்தாதா, நீயும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னதும், இல்லை உங்களுக்கு கஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது தப்பு இல்லையே, உங்கள் சந்தோஷத்தை தான் என்னால் பகிர்ந்துக்க முடியல, ஆனால் உங்கள் கஷ்டத்தில் தோல் கொடுக்குற ஒரு தோழியாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவருக்கு மூஞ்சி லட்சம் மாதிரி ஆயிடுது. ஐயோ இப்படி சொல்லிட்டாலே இந்த மல்லின்னு சொல்லிட்டு, என்ன தான் இருந்தாலும் இத்தனை நாளாக மல்லியை கழுவி ஊற்றியிருந்தா இல்லையா, அதனால் இனிமேலும் இந்த மாதிரி வேலை வச்சுக்க கூடாது, நம்ம பண்ணது எல்லாம் தப்பு தான், மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மன்னிப்பை இப்போதைக்கு கேட்க மாட்டார். ஏன்னா அவரோட மனசாட்சி அவருக்கு ஈகோன்ற ஒன்று தடுக்குது. இத்தனை நாளாக அந்த ராஜேஸ்வரி பேச்சு கேட்டுட்டு நம்ம என்னென்ன அசிங்கம் அவமானம் எல்லாம் பண்ணோம், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இன்றைக்கி நமக்காக கூட நிற்கிறான்னா இவளை வந்து பெருமையாக தான் நினைக்கணும். ஆனால் அந்த பெருமையாவை ஏற்றுக்கவும் மாட்டா, ஏற்றுக்கிற நிலைமையிலும் அவள் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அவளை புண்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி அதே நேரத்தில் அதே இடத்துல அந்த ராஜேஸ்வரி பூதம் மாதிரி நின்றுக்கிறா. ஆடி பாவி, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையடி, ஏன்டி எங்கள் உயிரை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மனசில் நினச்சாலும், இப்போ என்ன உன் பிரச்சனை, எதுக்காக நின்றுருக்க, வழி விடு அப்படின்னதும், நான் வழி விடுறது இருக்கட்டும், இந்த ஸ்கூலில் தான் உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, ஃபீஸ் கட்டலைன்றதுக்காக உங்களை வந்து ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்களே, இதுக்கு மேலே எதுக்காக அந்த வெண்பாவை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கெல்லாம் தகுந்த மாதிரி கார்பரேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஊருக்குள்ளே துரத்த வச்சுங்கிறாங்க, அங்கே போய் சேர்த்த வேண்டியது தானே, இங்கே எதுக்கு வந்து ஓவரா சீனா போட்டுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நாங்கள் எங்கே சேர்த்தணும் எங்கே படிக்க வைக்கணும் எங்களுக்கு தெரியும், அதை சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, இப்போ நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறோம், நாங்கள் ஏன் அங்கே சேர்த்தணும், அதுவும் இல்லாமல் அங்கே போகிறதுனால குழந்தையோட நிம்மதி கெடலாம், எதுவானா அவளுக்கு அங்கே போக பிடிக்கலன்னு சொல்கிறா, அதனால் நான் என்ன பண்ண முடியும், ஆனால் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறது எங்களுக்கு ஒன்றும் அசிங்கம் கிடையாது, நாங்களும் அங்கே தான் படித்து வந்தோம், ஆனால் வெண்பாக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க, அதனால் வெண்பா இங்கே தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் மட்டும்தான் நான் வந்து இங்கே சேர்த்தணும்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட கேரக்டர் முன்னாடி நாங்கள் அங்கே சேர்த்தணும்னு வச்சுக்கேன், நீ என்ன சொல்லுவது தெரியுமா, உங்களுக்கெல்லாம் சொத்துக்கே வக்கில்ல, உங்களுக்கெல்லாம் இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அசிங்கமாக பேசுவேன், அதனால தான் ஒருத்திக்காக வச்சும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு வைராகியத்தோடு சேர்த்துருக்கோம் அப்படின்னு கூட வச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. ஒன்றையும் இந்த சோத்துக்கு வக்கில்லைனாலும் வாய்க்கிலேயே பேசுவாங்கன்னு அவங்க பற்றியா, அதுதான் உங்கள்கிட்ட இருக்குது, என்ன தான் சோத்துக்கு லாட்ரி அடித்தாலும் இந்த வாய்க்கு இதே வாய் அது மட்டும் குறையவே மாட்டேங்குது, என்ன தான் அந்த வாய்க்கு இந்த வாழ்வு தெரியல, எந்த நேரம் ஆட்டம் ஆடினே இருக்குது, சரி நீ எங்கன்னா அடிக்க எனக்கு என்ன வந்தது, ஆனால் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாது சரியா, நான் ஒரு மல்டி மில்லியனர் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன், என்கிட்டலாம் நீ இந்த மாதிரிலாம் சீனை போடாத, இப்போ இருக்கிற சொத்து எனக்கு கம்மி தான், இதுக்கு மேலேயும் நான் சேர்த்தணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன், போ இன்னும் எங்ககிட்ட பிடுங்கணும்ல, அதே மாதிரி யாரை ஏமாற்றி பிடுங்க முடியுமோ அந்த மாதிரி போய் பிடுங்க, அப்போ தான் மல்டி மில்லியனர் ஆக முடியும், அந்த சொத்தெல்லாம் நிலைக்க நிற்கிறியா, கண்டிப்பாக அதை நினைக்கவே நினைக்காது, நீ என்னதான் ஓடி சிறு சேர்த்தாலும் ஒரு நாள் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகும் பாரு, அன்னைக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுற போது ஒன்று, அது வரையும் நானும் வெயிட் பண்ணியிருந்தாங்கிறேன், என்னைக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு போ அப்படின்னு
இந்த வயித்தெரிச்சல்னு சொல்லுவாங்க பார்த்தியா, உன் வயிறு பயங்கரமாக எரியுது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் என் கண்ணு முன்னாடி எரியுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அந்த பக்கம் போய் எரி சரியா? அப்போ தான் எனக்கு வந்து வயித்தெரிச்சல் கொஞ்சம் கம்மியாக எரிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ நேரடியாக எரிச்சுன்னா நான் இங்கேயும் எரிஞ்சிருப்பேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டாங்களாமா. அப்படியே அந்த இது வந்து அப்படியே முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.